எங்கே பயணம் எங்கே? வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து பாரம்பரிய விஷயங்கள் மற்றும் ஆன்மீக விஷயங்களை பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது மூங்கிலணை காமாட்சி அம்மன். இது தேனி பக்கத்தில் ஒரு வில்லேஜில் இருக்குது. தேவதானப்பட்டிங்கிற ஒரு வில்லேஜில் ஒரு ஆற்று கரையில் ஒரு ஒதுக்குப்புறமாக இருக்குது இந்த கோவில். இது ஒரு பாரம்பரியமிக்க ஒரு கோவில். இந்த கோவிலுக்கு தனி சிறப்பு இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கோவிலும் ஒரு அம்மன் சிலை இருக்கும், அதுக்கு தான் வழிபாடு நடக்கும். ஆனால் இந்த கோவிலில் மட்டும் அம்மன் சிலைலாம் எதுவுமே கிடையாது. இங்கே கதவு இருக்குது, அந்த கதவுக்கு மட்டும்தான் வழிபாடு நடத்துகிறாங்க. ஒரு நீண்ட காலமாக அந்த கதவுக்கு மட்டும்தான் வழிபாடு நடக்குது. உள்ளே என்ன இருக்குங்கிற விஷயம் இன்னும் யாருக்குமே தெரியாது. ஸோ அப்படி ஒரு சிறப்பான ஒரு கோவிலுக்கு தான் இன்றைக்கி நம்ம வருகை பண்ணி தந்திருக்கிறோம். வாங்க இன்றைக்கி பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், எங்கள் அம்மா பிறந்த ஊர் நல்லகற்பன்பட்டி, இந்த ஊர் பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் எங்கள் அம்மாவுக்கு பிடித்த தெய்வம் அந்த தெய்வம். அதனால் இங்கே வர்றதில் எங்களுக்கு ஒரு கூடுதல் மகிழ்ச்சி. மூங்கிலணை ஸ்ரீ காமாட்சி அம்மன் இந்த கோவில் தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் பக்கத்தில் ஒரு தேவதானப்பட்டிங்கிற ஒரு வில்லேஜில் அழகாக அமைஞ்சிருக்கு. இது பல பேருக்கும் குலதெய்வம். இந்த கூட்டு பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் கூட காமாட்சின்னு பேர் வச்சுருப்பாங்க. நீ காமாட்சின்னு கூப்பிட்டீங்கன்னா 10 ஆண்கள் திரும்பி பார்ப்பாங்க. ஸோ காமாட்சிங்கிற பேர் இங்கே சர்வசாதாரணமாக புழங்கப்படுது. இதோட ஸ்தல வரலாறு என்னன்னு பார்த்தோம்னா, சூளபாணின்னு ஒரு அசுரன் இந்த பகுதியை ஆட்சி பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. அவர் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறாரு. எதுக்கு தவம் இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு ஒரு பையன் சக்தியோட பிறக்கணும் அப்படின்னு தவம் இருக்கிறாரு. அதே மாதிரி ஒரு சக்தியோட சிவன் அவருக்கு குழந்தைய அருள்றாரு. அந்த குழந்தைக்கு வஜ்ரதந்தன் அப்படிங்கிற பேரை சூளபாணி வைக்கிறாரு. அந்த பையன் வளர்ந்ததுக்கப்புறம் ஏற்பட்ட சேட்டை பண்ணுறாரு, முனிவர்களை டார்ச்சர் பண்ணுறாரு, தவத்தை கெடுக்கிறாரு. இந்த மாதிரி வேலையெல்லாம் அசுரர்கள் செய்வாங்க தானே, செஞ்சிட்டு இருக்காரு. அவரால் பாதிப்படைஞ்சவங்க என்ன பண்ணுறாங்க, பிரம்மதேவன்கிட்ட போய் முறையிடுறாங்க. எங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் அதிகமாகி போச்சு, அவரால் அப்படி எங்களை காப்பாற்றுன்னு சொல்லி பிரம்மதேவன்கிட்ட முறையிடுறாங்க. பிரம்மதேவன் என்ன பண்ணுறாரு, அவர் இந்திரனை அனுப்புகிறாரு. இந்திரன் அனுப்பி அவர்கிட்ட சண்டை போட்டு கூட அவர் ஜெயிக்க முடியல. ஏன்னா அவர் சிவபெருமான்கிட்ட வர வாங்கி பிறந்த ஒரு குழந்தையாச்சு, ஜெயிக்க முடியல. அப்போ மேற்கொண்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, காமாட்சி அம்மனை வழிபாடு பண்ணுறாங்க. காமாட்சி அம்மன் வேண்டுதல் வைக்கிறாங்க. காமாட்சி அம்மன் துர்க்கையோட இந்த வஜ்ரதந்தன் கூட போர் புரிகிறாங்க. அழிக்கிறது அவனை ஈஸியாக இல்லை, ஏன்னா அவர் சிவபெருமான்கிட்ட வர வாங்கினவர். பல்வேறு போருக்கு அந்த இடையில அன்னைக்கு காமாட்சி அம்மன் அவர் தலையை கொய்த்துடுறாங்க. அந்த தலையை துர்க்கை அம்மன் காலால் மிதிக்கிறாங்க. அந்த மூளை சதறி விழுகுது. வஜ்ரதந்தன் அவர் அழியிறாரு. அந்த தலை விழுந்த இடம் தலையாருன்னு சொல்லப்படுது. மூளை விழுந்த இடம் மூளையாருன்னு சொல்லப்படுது. அவர் உடல் குறுக்க விழுந்த இடம் குறுக்கு மலை இன்னமும் அழைக்கப்படுது. இந்த போர் முடிஞ்சவுடன் அன்னை காமாட்சி அம்மன் உக்கிரமா இருந்தாங்க. அவங்கள குளிர்க்கும் பொருட்டும் இந்த அசுரனை கொன்ற பாவத்திற்கும் பொருட்டும் சப்த கண்ணீர்கள் 1008 தங்க குடத்துல மஞ்சள் கலந்த நீரால அபிஷேகம் பண்றாங்க. அப்ப அந்த ஆறே மஞ்சள் கலர்ல ஓடுது. அதனால மஞ்சள் ஆறுன்னு பேரு அந்த ஆறுக்கு வந்துச்சு. அந்த ஆறுக்கு இப்பவும் பேரு மஞ்சள் ஆறு தான். இது நடந்து இப்ப சமீபத்தில் சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால இந்த பகுதியை பாண்டிய மன்னன் ஆட்சி பண்ணிட்டு வந்தாரு. பாண்டிய மன்னன் தெய்வங்களை வழிபட ஒரு இடத்த தானம் தராரு. அந்த இடம் தான் இந்த இடம். தெய்வங்களை வழிபட தானம் தந்தனால தெய்வதானப்பட்டின்னு அழைக்கப்பட்டது. இப்ப மருவி தேவதானப்பட்டின்னு இந்த ஊருக்கு பேர் வந்திருக்கு. இங்க கம்பளத்தர் வகையை சேர்ந்தவங்க எல்லாம் ஆட்சி பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அதுல ஒருத்தரோட ஜமீனோட வேலையாள் ஒருத்தர், பணியாள் ஒருத்தர் மாடுகள்லாம் மேய்க்க போவாரு. அப்படி மேய்க்க போறப்ப ஒரு மாடு மட்டும் கூட்டத்தில் தனியா பிரிஞ்சு போயிருக்கு. போயிட்டு சாயந்தரம் தான் வந்திருக்கு. இதை அவர் கவனிச்சுட்டு என்னன்னு பார்க்க போறப்ப ஒரு பெண்மணிக்கு அந்த மாடு பால் கொடுக்கறத பாக்குறாரு. அவர் கண்ணு குருடாயிடுது. அவருக்கு பார்வை போய் இழந்துடுறாரு. அவரு நடந்த சம்பவங்கள் எல்லாம் அந்த ஜமீன்தார்ட்ட சொல்றாரு. அவங்க பூஜைகள்லாம் நடத்தி அது என்ன விஷயம்னு அவங்க குறி கேட்கிறாங்க. அப்போ ஒரு அசுரீரி சொல்லுது, நான் தான் காமாட்சி அம்மன், இந்த இடத்துல அசுரனை நான் தான் அழித்தேன். இந்த இடத்துல ஒரு பெரிய மழை பெஞ்சு வெள்ளம் வரப்போகுது. வெள்ளம் வரப்ப ஒரு பெட்டியில் நான் வருவேன். ஒரு மூங்கில ஒரு அணை கட்டி தடுப்பு ஏற்படுத்தி எடுத்து இந்த இடத்துல வச்சு நீங்கள் பூச்சிட்டு வரணும் அப்படின்னு ஒரு அசிரீரி கேட்குது. அந்த வர சமயத்தில் இந்த இவனோட பார்வையும் திரும்ப கிடைச்சிடணும் அந்த அசிரீரி சொல்லுது. அதே மாதிரி நல்ல மழை பெய்யுது. ஆற்றுல வெள்ளம் நிறையா வருது. வர்றப்ப இவங்க அதே மாதிரி ஒரு மூங்கில் ஒரு அணை கட்டி ஒரு பெட்டி வருது. அணை கட்டி அந்த பெட்டியை தடுக்கிறாங்க. அந்த பெட்டியை எடுத்து வழிபாடு நடத்துறாங்க. அப்ப வழிபாடு நடத்துறப்ப அவசரத்துல தேங்காயை உடைக்கமே வழிபாடு நடத்திடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க உணர்றாங்க வழிபாடு பண்ணுறதுக்கு முன்னாடி தேங்காய் உடைக்கலன்ட்டு. ஸோ இந்த கோயில் மட்டும் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, தேங்காயை வழிபாடு நடத்தினதுக்கு அப்புறம் தான் உடைக்கிறாங்க. வழிபாடு பண்றப்ப தேங்காயை உடைக்கிறது கிடையாது.
இந்த சூழல் அந்த பெட்டியை வச்சு இங்கே வழிபாடு நடத்தி ஒரு கோவில் எழுப்பி அங்கே வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கோவில் வழிபாடெல்லாம் மலை பகுதியில் இருந்த மண்ணாடியர்கள் செஞ்சுட்டு வந்தாங்க. ஒரு நாள் என்ன ஆயிடுது, இந்த மண்ணாடியர்களுக்கும் ஜெமீனுக்கும் ஒரு சண்டை வந்துடுது. அந்த வயலுக்கு நீர் பாய்ச்சல் சண்டை வந்துடுது. அவங்க இந்த கோவில் கதவுல போட்டுட்டு இனிமேட்டு இந்த கோயிலுக்கு பூஜை நடக்கூடாதுன்னு கோச்சிட்டு போயிடுறாங்க, கோயிலை கூட்டிகிட்டே போயிடுறாங்க. அதுலேருந்து இந்த கோயிலுக்கு வந்து திறக்காம இந்த கதவுக்கு மட்டும்தான் வழிபாடு நடக்குது. இன்னமும் இந்த கதவுக்கு மட்டும்தான் வழிபாடு நடக்குது. வெளியே எதுவும் வழிபாடு நடத்துறது கிடையாது. அந்த கோயிலுக்கு கூரையை கூட பெய்தப்ப கண்ணை கட்டிட்டு தான் ஒரு 4 பேர் போய் அந்த கூரையை வச்சுட்டு வராங்க. இதோ இப்போ நம்ம கோவிலுக்கு வந்துட்டோம். இது திருவிழா சமயம். சுற்றிலும் ஒரு காடு, வயல் அப்படின்னு ஒரு இயற்கையால் சூழ இருக்கிற ஒரு இடத்துல இந்த கோவில் மிக அழகாக அமைஞ்சிருக்கு. இது தேவதானப்பட்டி மெயின் ரோட்லேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளே வரணும். இன்றைக்கி திருவிழானால நல்ல கூட்டம், மற்ற நாளில் ஓரளவுக்கு அளவாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தோம்னா மக்கள் பொங்கல் வைக்கிறதுக்காக ஒரு அடுப்புக்குள்ளே கோவில் நிர்வாகமே கட்டி வச்சுருக்கு. இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அவங்க கல் எடுத்து வச்சு கோவில் அசுத்தப்படுத்த வேண்டியதில்லை. நம்ம சொல்லி மட்டும் கொண்டு வந்தால் போதும், இங்கே பொங்கல் வச்சுக்கலாம். இங்கே குடும்பங்கள்லாம் ஏதோ வேண்டுதலுக்கு பொங்கல்லாம் வைக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ தான் கிண்டிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கிண்டி சாமியெல்லாம் கூப்பிட்டதுக்கப்புறம் வாங்கி சாப்பிட்லாம். இப்போ அம்மனை அந்த கதவை தரிசிக்க வருஷத்தில் நிற்கிறோம். கோவிலில் 2 அணையா விளக்கு 800 வருஷமாக எரிஞ்சிட்ருக்கு. அதுக்காக நெய் வந்து மக்கள் ஊற்றிட்டு போகிறாங்க. இந்த கேனில் நெய் ஊற்றிருக்காங்க. அது அல்றதுக்கான ஒரு அகப்பை வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த நெய் இந்த 8 நாள் திருவிழாவில் ஊற்றுறாங்க. இது வருஷ கணக்காக இந்த அம்மனுக்கு அந்த விளக்கு ஏற்றுறதுக்கு உதவும். அது இல்லாமல் சுற்றி இருக்கிற கோவிலுக்கெல்லாம் இந்த நெய்யை தான் கோவில் காரியங்களுக்காக அவங்க அனுப்புகிறாங்க. பக்தர்கள் பயபக்தியாக வேண்டிக்கிறத பார்க்க முடியுது. முடிச்சுட்டு வெளியே வரோம். நாங்கள் போகிறப்ப ஒரு சின்னதாக அந்த பூக்குளத்தை போட ஆரம்பித்தாங்க. இப்போ இந்த பூ அலங்காரம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த பகுதியில் இது முக்கிய குலதெய்வம் இருந்தாலும் சில பேருக்கு குலதெய்வம் தெரியாமல் இருக்கும். அவங்களும் இந்த அம்மனை குலதெய்வம் ஏற்றுக்கிட்டு மகா சிவராத்திரி அப்பெல்லாம் இங்கே வந்து வழிபாடு நடத்துகிறாங்க. குழந்தை வர வேண்டி விரதம் இருக்காங்க. அந்த குழந்தை வரம் கிடைச்சதுக்கப்புறம் கரும்பு தொட்டில் வச்சு வேண்டுதலை நிறைவேற்றுறாங்க. அதெல்லாம் நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த கோவிலின் வடக்கு பகுதியில் ஒரு மேடை இருக்குது. அந்த மேடையில் நின்று பார்த்தோம்னா இந்த கோவிலோட கற்பகிரகம் தெரியும். அது இன்னமும் குடிசையாக தான் இருக்குது. அதை ராஜகம்பளத்தை சேர்ந்தவங்க தான் வருஷம் அது வெய்வாங்க, அந்த கூரையை போடுவாங்க. அந்த கூரையை போடுறதுக்கு முன்னாலே அவங்க துணியால் கண்ணை கட்டிக்கிட்டு தான் அதை போடுறாங்க. அது இன்னமும் அந்த பழக்கம் தொடருது. இந்த திருவிழாவை ஒட்டி கடைகள்லாம் அதிகம் போட்டிருக்காங்க. இது இவங்களுக்கும் ஒரு தொழிலுக்கு ஒரு உதவியாக இருக்குது. மக்களும் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு போகிறாங்க. என்ன தான் ஆன்லைன் அதுவும் டெவலப் பண்ணாலும் கூட மக்கள் வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறத விரும்ப தான் செய்கிறாங்க. இந்த கடையில் இந்த மாதிரி அதிகம் பார்க்குறப்ப அந்த டாட்டூ கடை அதிகமாக வந்திருக்கு. பசங்களாம் ரொம்ப ஆர்வமாக அந்த டாட்டூ போடுறத நம்ம பார்க்குறோம். இவங்க திருவிழா தோறும் ஒவ்வொரு ஊர்லேயும் போய் கடையை போடுற வழக்கமாக வச்சுருப்பாங்க போட்டிருக்கு. இவங்களுக்கு மூலம் கோயிலுக்கு வருமானமும் கிடைக்கிது. நம்ம இவங்கள்ட்ட பொருள் வாங்கி இவங்களையும் நம்ம என்கரேஜ் பண்ணணும். கண்டிப்பாக இதுவும் ஒரு சந்தோஷம் தானே. நாங்கள் பசியோடு கிளம்புனோம். பார்த்தோம்னா வழியில் பாலமுன்னு ஒரு அன்பர் பொதுமக்கள் அனைவருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் அங்கே பண்ணிகிட்டு இருந்தார். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் நல்லா பசியோடு இருந்தோம். அங்கே தக்காளி சாதமும் அப்புறம் அந்த கத்திரிக்காய் கூட்டு வச்சுருந்தாங்க. அது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அவர் கடந்த ஒரு வாரமாக இங்கே நீர்மோர் கொடுத்துட்டு இருந்திருக்காரு. இந்த கடைசி நாளில் வந்து இந்த அன்னதானம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தோட நண்பர்களோடு இணைஞ்சு அதை அவர் பண்ணிகிட்டு இருந்தார். அது அந்த இடமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அன்னாரின் குடும்பத்தினரும் அவர் நண்பர்களும் இந்த சேவையில் ஈடுபட்ட அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும். இந்த சேவை மென்மேலும் விரிவடைய வேண்டும் என காமாட்சி அம்மனை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அவங்க எங்கள் மேலே ரொம்ப பிரியம் காட்டினாங்க, அன்பு காட்டினாங்க. நாங்கள் நெகிழ்ந்து போனோம். ஒரு நல்ல ஒரு எண்டோட இந்த கோவில் தரிசனத்தை நாங்கள் நிறைவு செய்தோம்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். யாருக்கு தேவையோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.